இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் அல்லாஹ்வுடைய கலிமாவை உலக மக்களுடைய மனங்களில் பதிப்பதற்காக தங்களுடைய 23 ஆண்டுகால வாழ்வை தியாகம் செய்தார்கள். அவர்களோடு அதே நோக்கத்திற்காக பயணப்பட்டவர்கள் 1.25 லட்சம் சஹாபாக்கள். நாம் நிறைய அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அருமை சஹாபாக்களுக்கும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். நிறைய அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யும். ஏன்னா இந்த மார்க்கம் நம்மிடத்தில் இலவசமாக வந்து கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் தான், இஸ்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் எல்லாருக்குமான பிரச்சனை. அப்புறம் நாடு, போர், சண்டை, ஆயுதங்கள், பெட்ரோலு, இதெல்லாம் ரெண்டாவது. இதெல்லாம் சொல்லப்படுற ஒரு பொய்யான காரணிகள். ஏன்னா இஸ்லாம் ஒரு மண்ணில் நிலை பெற்று விட்டால் கார்பரேட் எல்லாம் அழிஞ்சு போயிடுவான். சூதாட்ட கிளப்புகள் இருக்காது, ஷேர் மார்க்கெட் இருக்காது, உலக வங்கியே இருக்காது. ஏன்னா ஹலால் ஹராம் பார்க்கிறவன் பேங்க் பக்கமே என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். இன்றைய உலக பொருளாதாரம் என்பது வட்டி சார்ந்துதான் இருக்குது. அதை தன்னுடைய ஜீவித காலத்திலேயே 100 விழுக்காடு துடைத்து விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மக்களை வென்றெடுத்து உண்மையான வாழ்வை காட்டுவதற்கு பெருமானார் மிக பெரும் விலைகளை தந்தார்கள். அதுல ஒரு சஹாபியை பார்த்து பெருமானார் சொல்வார்கள், மன் காத்தல ஃபல்யுகாத்தில் கமா யுகாத்தில் ஆஸிம் இப்னு சாபித். யாராவது போர்க்களத்துல போர் புரியணும்னு சொன்னா ஆஸிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல நீங்கள் போர் புரியுங்கள் அப்படின்னு போராளிகளுக்கு கூட அந்த இராணுவ யுக்திகளை ஒரு சஹாபியிடமிருந்து பெருமானார் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தினார். இந்த போர் தந்திரம் ஒன்று இருக்கா இல்லையா? போர் தந்திரம் என்பதே எதிரிகளை ஏமாற்றுவதும் அவர்களை திசை திருப்புவதும் அவர்களுடைய தலைவர்களை வெற்றி கொள்வது. எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க ரசூலுல்லாஹ்? எங்க போய் ட்ரைனிங் எடுத்தாங்க? சஹாபாக்களாவது அவர்களுடைய முந்தைய வாழ்க்கையில் நிறைய போர்கள் செஞ்சிருக்கிறாங்க. பெருமானார் போரே செய்தது கிடையாது. ஆனால் ஒரு தளபதியாக இருந்து 65 போர்கள் அத்துணையும் அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக. அதனால ஒவ்வொரு போர் முடிகிற போது முன்னாடி எதிர்த்து போரிட்டவங்கெல்லாம் பெருமானாரோட வந்துருவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் உலக வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது. நாம் இப்ப துவா செய்வோம், பத்ரின் தொடராக அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படைகளுடைய வீரர்கள் எல்லாம் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். கரெக்டா? மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஏன்னா அவனும் யோசிப்பானா இல்லையா, இந்த மக்களை ஏன் இப்படி அடக்க வேண்டும், ஏன் தாக்க வேண்டும்? அப்படி இவர்கள் என்னதான் செய்கிறார்கள்னா ஒன்றும் செய்யறதில்ல, லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அமெரிக்கா முழுவதும் சர்ச்சுகள் எல்லாம் மஸ்ஜிதுகளை மாறிட்டு இருக்கு. லண்டனு, பாரிஸு, மேற்கத்திய உலகம் எங்கேயும் போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தீன் வளருவதை யாராலும் தடுக்க முடியாது. நாம ஒண்ணுமே செய்யல, நாமெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இது குறித்து அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பார், என்னுடைய கலிமாவை எத்தி வைத்தீர்களான்னு கேட்பான். நமக்கு தேவை காசு, பணம், கஞ்சி, சண்டை, வடை, சமோசா. சமோசாவுக்காக வேண்டி பேசாமல் இருந்திருக்காரு. எங்க போய் முடிய போதோ அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. இந்த ஆஸிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி. ஆரம்ப காலகட்டத்தில் மக்கா வந்து பெருமானாரிடம் அகபா அந்த கணவாயில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். குறைஷிகள் வந்து பத்ர் போர்க்களத்தில் அவங்க நினைச்சது வேற. நம்மளை விட்டா யாருன்னு அமெரிக்கா போய் மாட்டிட்டு முடிக்கிறானா இல்லையா, சேம் குறைஷிகள் தான். நம்மளை எவன் என்ன செய்ய முடியும் போய் மாட்டிட்டாங்க. மாட்டி
கடும் தோல்வியுற்றது, அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அதனால உஹது போர்க்களம் நிர்பந்தமாக அடுத்த வருடமே பெருமானார் மீது தெளித்தார்கள். கூட்ட கூட்டமா கிளம்பினா. இப்படி கிளம்பும் போது இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பத்ரில் கொல்லப்பட்டவர்களுக்காக நாம் பழி வாங்க வேண்டும். ஆனால் பெருமானார் அங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை நோக்கி குறைஷிகள் வர்றாங்க. நாம காசு பணத்துக்கோ ஆளுக்கோ பழி வாங்குறதுக்கோ எல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தீன் உயர்த்தப்படணும். தயாரா? மஷூரா செய்யறாங்க, ஆலோசனை செய்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்பதானே போர் முடிஞ்சிருக்கு நாயகமே, மதீனாக்குள்ளேயே இருந்துக்குவோம். இல்ல ஊருக்குள் ஏறி விட்டால் அது ஆபத்து, வெளியே போலாமா? இப்படி எல்லாம் ஆலோசனைக்கு பிறகுதான் உஹது மைதானத்தில் வந்து மதீனாவிற்கு அரணாக நின்று அந்த போரை எதிர்கொண்டார்கள் பெருமானார். குறைஷிகள்ல குறிப்பா அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்து, அதே மாதிரி ரபீதாங்கிற பெண்ணு, சுலாஃபா, இந்த சுலாஃபாங்கிற பெண்ணினுடைய கணவர் தல்ஹா, 3 பசங்க, கிலாபு, ஜுலாசு, இது போன்ற 3 முசாஃபிர், இந்த 3 பசங்களோட பெண்களெல்லாம் போறாங்க. ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னா, போர்க்களத்தில் வெறியூட்டி அவர்களை போராட வைப்பதற்கு. மதுவை ஊற்றி கொடுத்து ஆட்டம் பாட்டம் போட்டு அதே மாதிரி உலகுக்கு போய் சேர்ந்தார்கள். இந்த இந்து தான் ஹம்சா நாயத்தை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க. அதற்கு வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு ஹம்சாவை படுகொலை செய்தார்கள். இதிலையும் நாம ஜெயிச்சிருவோங்கிற எண்ணத்துல கடுமையாக போராடினார்கள் குறைஷிகள். இந்த பெண்கள்லாம் பின்னாடி நின்று அவர்களை வெறியூட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்துல இந்த தப் அடிப்பாங்களே இல்லையா, தப் அடித்து பாடல் பாடி அவங்கள வந்து, நீங்கள்லாம் ஜெயிச்சா மட்டும்தான் ஆம்பளைங்க, நீங்கள் தோற்று விட்டால் உங்களுடைய உறவுகளே, இந்த ஹிந்து பாடுறான், முன்னேறினால் கட்டி அணைப்போம், தலையணையும் விரிப்பையும் உங்களுக்கு பரிசாக தருவோம், புறமுதுகிட்டு ஓடிவிட்டால் பிரியமில்லாத பிரிவை தருவோம். இந்த வயசுல அது ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? இப்படியெல்லாம் பாடி வெறியூட்டினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அது ஒரு பெரும் சோதனையில தான் குறைஷிகளுக்கும் முடிந்தது. போர் முடிஞ்சு இந்த பெண்களுக்கு அடங்கல, உருவா போய் அரபிக்குரிய சஹாபாக்களுடைய அந்த ஷஹீதாக்கப்பட்ட உடல்களை சிதைக்கிறார். சிதைத்து கண், காது, மூக்கு, இவைகள் எல்லாம், இதெல்லாம் எப்படி கற்பனையிலே நினைத்து பார்க்க முடியாது இல்லையா? வெட்டி தோண்டி மாலையாக போட்டு நடனமாடுகிறார். அதுல இந்த 3 பொம்பளைகளை, ஒரு பொம்பளை சுலாஃபா, குறைஷிகளுடைய பெரிய குடும்பத்தை சார்ந்த பெண்கள், குடும்பத்தோட வந்திருக்கு பழி வாங்குவதற்காக. என் புருஷனும் பசங்கள்லாம் வெற்றி செய்தியோடு வருவார்கள் அப்படின்னு காத்து கிடந்துச்சு. நேரம் போனதை தவிர ஆட்கள் வரவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய கணவனையும் 3 மகன்களையும் தேடி அந்த போர் நடந்த மைதானத்திற்கு அவள் புறப்பட்டு போன பொழுது தேடி தேடி பார்த்தா ஒரு இடத்தில் தன் கணவர் கொல்லப்பட்டு மல்லாந்து கிடக்கிறார். அப்படியே உசுர விட்டுட்டு அந்த பொம்பளை, அவளுக்கு நிலை கொள்ளவில்லை. சரி, கணவன் போய்விட்டார், பிள்ளைகள் எங்கே? இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஜுலாஸ் கொல்லப்பட்டு இருக்கிறார், கிலாப் கொல்லப்பட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா குற்றுயிராக தன்னுடைய மகன் முசாஃபி கீழே கிடக்கிறத பார்த்து ஓடோடி போய் அவனை தூக்கி மடியில வச்சு முகத்துல பட்டிருந்த ரத்தத்தை எல்லாம் துடைத்து விட்டு வைத்திய மாதிரி கத்த ஆரம்பிச்சான். நீங்கள் முகம்மதினுடைய ஆட்களை கொன்று வருவீர்கள் பார்த்தா உங்களை கொன்று விட்டார்களே, மகனை சொல்லு, யார் கொன்னது, யார் கொன்னது? அவனே குற்றுயிரில் கிடக்கிறான். ஆனா கடைசியில அந்த முணுமுணுப்பாக அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆசிம் தான் எங்களை கொன்றார். அண்ணன் தம்பி 3 பேர்த்தையும் போட்டுட்டார். யாரு? இந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவுதான், உயிர் போயிருச்சு. அந்த பொம்பளைக்கு வெறி அடங்கல. பைத்தியம் பிடித்தவளா எங்கே கத்தினால் சொன்னான், என்னுடைய மகன்களை அடுத்தடுத்து இந்த போர்க்களத்தில் கொன்ற ஆசிம் உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வரப்பட்டால் அவருடைய மண்டை ஓட்டில் மது குடிப்பேன் அப்படின்னு நேர்ச்சி செஞ்சுட்டார்.
இந்த நேர்ச்சை குறைஷிகள்கிட்ட பிரபலமாயிருச்சு. அதனால நிறைய இளைஞர்கள் பிளான் பண்ணாங்க. என்னன்னு, இந்த ஆசிம் கிடைத்து விட்டால் நமக்கு பெரிய பரிசு கிடைக்கும். ஏன்னா இந்த பொம்பளை நேர்ச்சி செஞ்சிருக்க. அரபிகளிடம் நேர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. இப்படி போயிடுச்சு. அரபிக்குரிய சஹாபாக்கள் எல்லாம் மதீனா திரும்பிய பிறகு இந்த போரை பற்றி விவாதிக்கிறார்கள். அதுதான் இஸ்லாம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி மஷூரா செய்யணும், முடிஞ்ச பிறகு ஃபீட்பேக். அப்படித்தானே? ஹோட்டலில் போய் தின்னுட்டோம்னா கேட்பாங்க, எங்கள் புரோட்டா எப்படி இருக்கு, கேஜியில் அட்மிட் ஆகிற மாதிரி ஃபீட்பேக் கேட்குறாங்கல்ல. மார்க்க சம்பந்தமாக ஃபீட்பேக் கேட்கணும். நீங்க தொழுதுட்டீங்க, ஒருத்தர் கூட தொழுது இருக்கிறாரு, ஏங்க நான் எப்படி கரெக்டா தொழுதேனா, இதெல்லாம் தான் மார்க்கம். மார்க்கத்தினுடைய ஒரு வணக்கமாகிய ஜிஹாதை குறித்து பேசுகிறார்கள். எப்படி இப்படி நடந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறணும். இந்த அம்பு எய்யக்கூடிய வீரர்கள் அனுமதி இல்லாமலே கிளம்பி வந்தாங்க. இந்த உஹது கொஞ்சம் சிரமமா போச்சு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குறாங்க, நீ எப்படி சண்டை போட்டீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, இதெல்லாம் பேசும்போது ஒருவர் சொல்றார், போர் எப்படி செய்யணும். அப்ப அவங்களுக்கு தெரியாதா? பத்ருக்கு முன்னாடி போரை பற்றி விவாதிக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எப்படிப்பா போர் செய்யணும். நல்லா கவனிக்கணும். இந்த போருக்கென்றே பயிற்சி பெற்றவர்கள் தானே போருக்கு போக முடியும். சொல்லுங்க, ராணுவங்கிறது அப்படித்தானே. எந்த பயிற்சியும் இல்லாதவர்கள், இவங்கள்ட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, தீனை காப்பாற்றும். அதுக்கு சின்ன குச்சி தூக்கிட்டு கூட களத்திற்கு வந்தார்கள். அல்லாஹ் உதவி செய்தான், வெற்றி கிடைத்தது. இன்னைக்கு உலகத்துல எல்லா நாட்டினுடைய பொருளாதாரத்தின் பெரும்பகுதி 75% எதுக்கு செலவு பண்றாங்க? சொல்லுங்க, ராணுவத்திற்கு. அவனுக்கு என்னதான் செய்யறானுங்க? இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃபுட்டு, நல்ல சம்பளம். ஏன்னா தேசத்திற்காக உயிரை கொடுக்கணும். அப்படி எந்த பயிற்சிகளும் பெருமானார் கொடுக்கல. அவங்க அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றாங்க. நடஜியாதுக்கு நடக்கிறத பார்ப்போம். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், போர் எப்படி தெரியுமா செய்யணும்? அவங்க சொல்றாங்க, அன்றைக்கு இருந்த போர் முறைகள், ஏன்னா காலாட்படைகள் தானே, தரை படைகள் தானே, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அம்பு எடுத்துக்கணும், வில்லு அம்பு. இது எப்படி அப்படின்னு சொன்னா, நமக்கும் எதிரிக்கும் 100 முழம் இருந்தால், 100 முழம் தூரம் இருந்துச்சுன்னு சொன்னா அம்புல அடிச்சு அவங்கள எதிர்கொள்ளணும். அதற்கு அரபுகள் பயிற்சி பெற்றிருந்தாங்க. ஒரு அம்பு கூட வீணா போகும். அதான் அரபுகள். ஒரு வரலாறு எழுதுவாங்க. ரோம்ல இருந்து ஒருத்தர் வேவு பார்க்கறதுக்காக அரபு நாட்டுக்குள்ள வந்துட்டான். ஒரு பையன் அம்பு எரிஞ்சு பழகிட்டு இருக்கிறான். அதுல ஒண்ணு குறி தவறிடுச்சு. உட்கார்ந்து அழுகிறான். இப்ப இவன் போய் சொல்றான், ஏண்டா விளையாட்டு தானே, பயிற்சி தானே, ஒரு அம்பு வீணா போனதுக்கு இப்படி அழுகிறீங்க. அப்பதான் எடுக்கணும்னு சொன்னான். நாளை போர்க்களத்தில் எதிரிகள் வந்தால் ஒரு அம்பு என் சமூகத்தினுடைய தோல்வியை தீர்மானித்து விடும். இவன் போய் ரோம்ல சொன்னா, முஸ்லிம்களை வெற்றி கொள்ள முடியாது, விளையாட்ட கூட போராதான் நினைக்கிறான், விளையாட்ட கூட போராதான் நினைக்கிறான் அப்படின்னா. காலங்கள் உருண்டோடுச்சு. அதே ஒற்றை மறுபடியும் வேவு பார்க்க வந்தான். அதே மாதிரி ஒரு இளைஞர் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். ஏண்டா அழுகிறான்னா, என்னுடைய லவ்வருடைய மோதிர கடல்ல விழுந்துருச்சுன்னா. நேரா போய் சொன்னான், இப்ப அடிங்க, அத்தனை பேர் காமத்துல விழுந்துட்டானுங்கன்னா. இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. இப்ப இருக்கிற அரப்ஸ் தலையை சுருஞ்சிட்டு இருக்கிறாங்க. எவன்கிட்ட என்ன கிடையாது, ராணுவமே கிடையாது. அமெரிக்காவினுடைய அடிமையாக இருந்து அவர்களை அடிமையாக்கி ராஜதந்திரத்தோடு இருந்து கொண்டிருக்கிற அமெரிக்கா, அவங்கள விட்டா இவனுங்களுக்கு வழி இல்லை, இவனுங்களுக்கு அவனை விட்டா வழி இல்லை. ஆனா இந்த சித்து விளையாட்டுக்கு ஒரு முடிவை அல்லாஹ் நிரந்தரமாக்கி தருவான். அந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும்
உலகம் காணாத படு தோல்வியை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நோம்பாளிகளா நம்ம கேட்கிறோம், வருத்தத்தோட கேட்கிறோம். எல்லா உயிர்கள் தானே. 120 பள்ளிக்கூட குழந்தைகள் அல்லாஹ் அக்பர் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. மோமீன்களே, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 100 முழமா இருந்துச்சுன்னா அம்புல அடிப்ப. அப்புறம் எதிரி அதுக்கு உள்ள தாண்டி வந்துட்டானா அடுத்த தளவாடா என்னன்னு சொன்னா ஈட்டியால் எறிவேன். அதுக்குள்ளதான் 100 மீட்டருக்கு உள்ள வந்துட்டா ஈட்டியில அடிப்ப, பக்கத்துல வந்துட்டா வால்ல அடிப்ப. அப்படின்னா அவங்க போருக்கு போகும்போது வில்லும் அம்பும் வைத்திருப்பார்கள், ஈட்டியும் வைத்திருப்பார்கள், வாளும். இது அவர்களுடைய உடையோடு இருந்த பாதுகாப்பு கவசங்கள். இப்ப நம்ம வெளியே போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போறோம் சொல்லுங்க பாய். வீட்டு விட்டு கிளம்பும் போது என்ன எடுப்போம்? முதல்ல என்னது? செல்போன். அப்புறம் தான் பைக்கு, அது இது. அப்புறம் இன்னும் அந்த பேஜார் என்னது காதில் வைக்கிறாங்களே செவிட்டு மிஷின், அது இது என்ன, இதெல்லாம் தான் நம்ம தளவாடங்கள். நல்ல வேலை கஃபன்ல எவனோ வைக்கிறது இல்லை. எங்கள் அத்தாவுக்கு போர் அடிக்கும், அப்பப்போ பார்த்துக்குவாருன்னு சொல்லி எவனா கஃபனுக்குள்ள வச்சு விட்டா முடிஞ்சது. எப்பொழுதும் தற்காப்போடு வாழ்ந்தார்கள். ரொம்ப அருமையான ட்ரிக்ஸ் சொல்றாரு. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யார் சண்டையிட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ போர் முறையை இந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே படித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த போர் முறை தெரியாது. அவங்க வியாபாரி தான். அவர்கள் மீது சண்டை திணிக்கப்பட்டது. ஏங்க, சண்டை போடணும்னா தானே தளவாடம் ராணுவம்ல தேவை. என்னுடைய நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். அது எல்லாம் ரசூலுல்லாஹ் வாங்கிட்டாங்க. வாதல பல் ஷஹீதாக்கப்பட்டது, தலை உடைக்கப்பட்டது, பெருமானார் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற வதந்தியும் பரப்பப்பட்டது. என்னதான் செய்வாங்க பெருமானார்? அப்ப உஹதுல ஒருத்தர் நினைவுபடுத்துறார், இப்படி பெருமானார் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆனா அந்த செய்தியை பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பசங்களையும் போட்டு தள்ளிட்டாரு. அவங்க அம்மா மண்டை ஓட்டில் சாராயம் குடிப்பேன் என்று சபதம் செய்திருக்கிறாள். அதற்கு இவருக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு காலங்கள் ஓடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு. பெருமானாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏன்னா நாடு பிடிக்கிறவன், பெண் மீது ஆசை கொண்டவன், கொள்ளையடிப்பதன் மீது விருப்பம் கொண்டவர்கள் தான் இந்த திட்டங்கள்லாம் வைப்பாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு திட்டம் இல்லையே. ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்கம் போய் சேரும். ஒரு மாதிரி மார்க்கம் மதீனாவிலிருந்து வெளியே கிளம்புகிற காலகட்டத்தில் தான் அரபுகள்ல ஹுதைல் கோத்திரத்தை சார்ந்த ஒரு சில பேர் வர்றாங்க. வந்து, நாயகமே, எங்க பகுதியில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்க தயார், அதனால உங்க சஹாபாக்கள்ல நல்ல டேலண்டான ஒரு 6 பேரை, கொஞ்சம் பேரை எங்களுக்கு அனுப்புங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க ஒரு 6 பேர், இப்னு இசாம் சொல்றாங்க 10 பேர். பெருமானார் நம்பி, இந்த வந்து சொன்னவங்களை நம்பி 6 சஹாபாக்களை இந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில மார்க்க பிரச்சாரத்திற்காக அனுப்புறாங்க. போங்க, இவங்க சொல்ற ஊர்ல போய் நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது இவங்க கிளம்புறாங்க. மக்காவுக்கும் அஸ்பானுக்கும் நடுவுல ஹுதைல் அப்படிங்கிற ஒரு கோத்திரம். திடீர்னு பார்த்தா 100கணக்கான அம்பு எய்யும் வீரர்கள் இவர்களை சுற்றி கொண்டார்கள். இவங்க எத்தனை பேர் தான்? 6 பேர் தான். இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். இதெல்லாம் ரசூலுக்கு தெரியாதுல்ல. யதார்த்தமா மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு ஆள் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டாங்க. இவங்க மோசடி செய்யப்பட்டாங்க, அவர்கள் சூழ்ந்துட்டாங்க. உடனே சஹாபாக்கள்லாம் ஒரு மலையினுடைய உச்சியில 6 பேர் போய் ஏறிட்டு அம்பை எடுத்து தாக்க தயாரா இருக்கிறாங்க. அப்ப அவங்க கீழே இருக்கிறவன் சொல்றான், நாங்க சண்டை போடுறதுக்கெல்லாம் வரல, நீங்க எங்களுக்கு வேணும். நீங்களா சரணடைஞ்சு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க எந்த தொந்தரவும் தரமாட்டோம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப நாசூக்காக பேசும்போது ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு
இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியே சஹாபாக்களை பார்க்கிறார். இந்த 6 பேர்த்த என்னப்பா சொல்றீங்க, அவங்க என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒருபோதும் முஷ்ரிக்குகளுடைய வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். ஒரு முஷ்ரிக்குடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு என்ன நான் கொடுக்கிறதுக்கு தயாரா இல்லை, என்னானாலும் பரவாயில்ல, நான் அவர்களோடு போரிட போகிறேன்னு சொல்லி அம்ப எடுத்தார், எய்தார். அந்த ஹுதைல் சொல்றாங்க, வேண்டாம், ஒன்றும் பண்ண முடியாது. இவரோடு இன்னும் 2 சஹாபாக்கள் சேர்ந்துக்கிறாங்க. 3 பேருமாக போராடி அங்கே கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்போ இவர் அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்யறாரு. யாரு? ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்துட்டாரு. அல்லாஹும்ம இன்னி அஹ்மினி லிதீனிக வ உதாஃபி அன்ஹு ஃபஹ்மி லஹ்மி வ உதுமி. யா அல்லாஹ், உன் தீனுக்காக நான் போராடுகிறேன், உன்னுடைய மார்க்கத்திற்காக போராடுறேன். அதனால நீ என் உடம்பையும் என் உடம்பில் இருக்கிற சதைகளையும் எலும்புகளையும் நீ தான் காப்பாற்றணும். என் உடம்பை எடுத்து காபீர்கள் கொண்டாடுவதற்கு நீ அனுமதிக்க கூடாது. ஏன்னா இவருக்கு அது ஞாபகம் வருது. எது? என்னுடைய மண்டை ஓட்டில் மது குடிக்க வேண்டும் என்ற அவளுடைய சபதத்திற்கு அல்லாஹ் நீ இடம் கொடுத்து விடாத. அல்லாஹ், நான் எந்த முஷ்ரிக்கையும் தொடமாட்டேன், எந்த முஷ்ரிக்கும் என்னையும் தொடக்கூடாது. எவ்வளவு தீனின் மீது பற்று உடையவர்களாகவும் ஷிர்கின் மீது வெறி உடையவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க முஃமின்களே. அவ்வளவுதான், ஷஹீதாக்கப்பட்டாங்க. மீதி 3 சஹாபாக்கள் இவங்களை நம்பி அப்துல்லாஹ் இப்னு தாரிக், ஸைத் இப்னு ஜஸீனா, ஹுபைப், இந்த 3 பேரும் நம்பி போனாங்க. அவனுங்க பிடிச்சி வாக்கு மாற்றம் செய்து, ஏன்னா இவனுங்க யாருன்னா துரோகத்திற்கு துணை போனவர்கள். இவங்களை கொண்டு போய் குறைஷிகள்கிட்ட வித்துட்டா காசு கிடைக்கும். அப்பதான் ஊர்ல பேசுறாங்க, எப்பா மக்கால ஒரு பொம்பளை ஆசிமுடைய தலையை கொண்டு வந்தால் மிகப்பெரிய பரிசு தருவதாக சொல்லி இருக்கிறாள, இந்த கூட்டத்தில் அந்த ஆசிம் இருக்கிறாராமா. அப்படியே நம்ம கொல்லப்பட்ட ஆளுகள் ஆசிம் இருக்கிறாரா? திரும்ப தேடி வந்து பார்க்கிறாங்க. முன்னாடியே கொல்லப்பட்டுட்டார், போட்டு போயிட்டாங்க. அவருடைய தலையை எடுப்பதற்காக வந்தால் இவர் தான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டாரு. அல்லாஹ் தஆலா தேனி அல்லது குளவி போன்ற ஒரு அந்த வண்டுகளை அனுப்பினால் அது அவர் பாடியை ஃபுல்லா சுத்திக்கிச்சு. இவங்க பக்கத்துல போக முடியல. ஏன்னா ஸைத் ஆசிமுடைய தலை வேண்டும் இல்லையா? எப்படி போனாலும் சரி, கொட்டுது, காயப்படுத்துது. அப்போ ஒரு ஆள் சொன்னா, விட்டுருவோம், நைட்டான வண்டுலாம் போயிடும், நம்ம தலையை வெட்டி எடுத்துக்கலாம். காத்திருந்தார்கள். இரவு நேரம் நெருங்கியது. இவங்க நினைச்ச மாதிரி வண்டுகள்லாம் அது அவரை விட்டு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் கடும் மழை, அந்த மாதிரி மழை அவங்க பார்த்ததே இல்லை. கடுமையான மழை, மலை பிரதேசமா இல்லையா? அடித்த மலையில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பை தண்ணீர் கொண்டு போனது. அவருடைய இதுவாக அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். என் உடம்பு காபிர்கள்ட்ட முஷ்ரிக்கிட்ட கிடைக்க கூடாது. இவனுங்க தேடி தேடி பார்த்தாங்க, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் கிடைக்கல. அதனால மிக பெரும் கை சேதப்பட்டார்கள். அந்த சுலாபாங்கிற பெண்ணு மிகப்பெரிய மன பிராந்தி அடைஞ்சிட்டார், தான் சத்தியம் செய்தது நடக்கவில்லையே என்று. மோமின்களை, அப்புறம் அந்த 3 சஹாபாக்கள்ல ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால கொண்டு போய் விற்கப்பட்டு மிக பெரும் சித்திரவதைக்கு ஆளாகி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயிஷா பள்ளிங்கிறாங்களே இல்லையா, அங்க வைத்துதான் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அந்த நிலைமை தான் இவங்களுக்கு நடந்திருக்கும். இஸ்லாத்தின் பெயரால் துரோகம் இழைக்கப்பட்டு இந்த 6 பேர்கள் கொண்டு போகப்பட்டாலும் சுலாபாங்கிற பெண்ணினுடைய அந்த நேர்ச்சி நிறைவேறாமல் ஒரு சஹாபியினுடைய உறுதியான ஈமான். அதனால ஏன்னா நம்ம வரலாறு சொல்லும் போது இந்த சஹாபி ஹிஜ்ரி இத்தனாவது வருஷம் மூத்தானாரு, இப்படி ஷஹீதாக்கப்பட்டார், இவருடைய உடல் இங்கு இருக்குன்னு சொல்றோம். அந்த உடல் எங்கே இருக்கிறது என்று தெரியாமலேயே அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட அற்புதமான வீரர் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு.
அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்வான், லை யஜஅலல்லாஹ் லில் காஃபிரீன அலல் முஃமினீன சபீலா. ஒருபோதும் மூமின்களுக்கு காஃபிர்களை அல்லாஹ் அணுகும் அடையும் வழியை திறக்கவே மாட்டான். எல்லா விஷயத்திலும் நீ மூமினா இருந்தேன்னா ஒரு காஃபிரை நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் உனக்கு வராது. உனக்காக ஒரு காஃபிர் ஜாமீனுக்கு வர வேண்டிய அவசியமும் இருக்காது. உனக்கு சம்பளம் கொடுக்கிற இடத்துல ஒரு காஃபிர் இருக்க வேண்டிய அவசியமும் வராது. அந்த மாதிரி ஈமான் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். லை யஜஅலல்லாஹு லில் காஃபிரீன அலல் முஃமினீன சபீலா. மூமின்களை மிகைக்கிற வழியை காஃபிர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் ஆக்க மாட்டான் என்ற வசனத்திற்கு சொந்தக்காரர் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற தியாகிகளை வாழ்க்கையின் முன்னுதாரணமாக கொண்டு இந்த தொடரா இந்த வரலாறுகள் எல்லாம் பேசிட்டு வர்றோம். ஏதாவது கதை கேட்டுட்டு போறதா, ஏதாவது சின்ன மனமாற்றம். இந்த துனியா எவ்வளவு பலகீனமானது, மறுமை எவ்வளவு பலமானது. நாம் மறுமைக்காக வாழக்கூடியவர்கள். நமக்கு பிறகும் உலகம் இருக்கும், அது தீர்மானிக்கிற காலம் வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த தீன் நம்மிடமிருந்து நமது பிள்ளைகளுக்கு போக வேண்டும், நமது தலைமுறைகளுக்கு போய் சேரணும். நான் அன்னைக்கு பெண்கள் பயான்ல சொன்னேன் என்னன்னா, நமது முன்னோர்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் ஒரு பாட்டி இருக்கு. அது வலிமான்னு வச்சுங்க, அத்தம்மான்னு வச்சுங்க, ராதிமான்னு வச்சுங்க, நன்னிமான்னு வச்சுங்க. அது சத்தம் போட்டு குர்ஆன் ஓதும் இல்லையா? அந்த அம்மா செஞ்ச தியாகம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதுதல் என்ற இபாதத்தை அடுத்த 2 ஜெனரேஷன் கொடுத்துச்சு. அவங்க பிள்ளையும் பேத்தி இப்படி பார்த்து பார்த்து தான் இஸ்லாம் வந்துச்சு. ஆனா நம்ம தலைமுறைகள்ல அந்த நன்னிமாக்கள்ல இல்லை. இருக்கிற நன்னிமாலாம் டிவியில் உட்கார்ந்துருக்கு. அதனால அடுத்த ஜெனரேஷன் செல்போன்ல உட்கார்ந்து. தாய்மார்கள்லாம் கேட்கறதுனால சொல்றேன், உங்களுடைய மார்க்க கடமை நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து குர்ஆன் ஓதுங்க. அது மகளுக்கு கொஞ்சமாவது பதியும். ஏதாவது ஒரு காலத்துல எங்க அம்மா இந்த வீட்டுல நடுவுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருந்த அந்த அழகு இவள் ஓத ஆரம்பிப்பாள். பேத்தி ஓத ஆரம்பிக்கும். நமது முன்னோர்களுக்கு எல்லாம் பெருசா மார்க்கம் தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்க தான் மார்க்கத்துல இருந்தாங்க. துனியாவுடைய ஆசை இல்லை. எல்லாத்தையும் இந்த ரம்ஜான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற காசை அந்த 100 ரூபாயை சில்லறை முறிச்சு கொண்டு போய் காலமா கொடுத்துட்டு வா, சின்னமா கொடுத்து அந்த பொம்பளைங்க தான் இந்த சதக்காக்களை விரிவாக்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம குடும்பத்துல யார் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நம்ம காலங்கள்ல இந்த குர்ஆன் ஓதுதலை தாய்மார்கள் கைவிட்டாங்க. உறவுகள் எல்லாம் உடஞ்சி போச்சு. யாருக்கும் யாரும் உதவி செய்யற நிலைமை இல்லை. என்னங்க நல்ல குடும்பத்துல இருந்தும் தன்னுடைய நிர்பந்தத்துக்காக ஜமாத்துகளில் வந்து கையேந்துகிற நிலையில நம்ம சமூகத்தை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோமே, அவங்களுக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும். என் சித்தப்பன் நல்லா இருக்கிறான், என் தாய் மாமா நல்லா இருக்கிறான், என் ஒண்ணு விட்டு தூர ஒரு அண்ணன் நல்லா இருக்கிறான், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பங்களில் இருக்கிற வறியவர்கள் ஏழைகளை திரும்பி பார்ப்பதற்கான நேரம் இல்லை. அந்த பொறுப்பு தாய்மார்களுக்கு தான் அதிகமா இருக்கு. நிறைய வீட்டுல உங்களுக்கே தெரியாது உறவு முறைகள். நம்ம வீட்டுல இருக்கிற அந்த அம்மா, அந்த பெரியம்மா தான் சொல்லுது, நம்ம ஊர்ல அப்படி ஒரு அம்மா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒண்ணு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொண்டு போய்க்கும். மோமீன்களே, தீன் நம்ம காலத்துல இலவசமா கிடைச்சது. அடுத்த தலைமுறைக்காவது இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய வழிமுறைகளை விட்டு போவதுதான் மிகப்பெரிய ஜிஹாத். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தல் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி ஸையிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.